தரக்குறைவாக ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவரை அண்ணாமலை பேசுவான் என்றால் ஒருமையில வேண்டாம். இங்க வேண்டாம்னு சொன்னாலும் இப்படிதான். இல்ல வேண்டாம். யூபிஎஸ்சி எழுதி ஐபிஎஸ் ஆகியிருக்காரு. அவர் எதை வேணா முடிச்சிருக்கட்டும், அது என் பிரச்சனையே கிடையாது. அந்த விளக்கத்தை கொண்டு போய் கருணாநிதி சமாதியில கைவிட பறவைகளை வச்சுட்டு கும்பிடு போட்டுட்டு அவர் தான் முடிச்ச வேலையாச்சு, கும்பிடு போட்டுட்டு பக்கத்துல கல்வெட்டுல எழுதி வச்சு குறை சொல்லணும். உண்மையில விளக்குமாறு பிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி பேசினதுக்கு ஒரு மாநில தலைவன் பேசுவாங்க இந்த மாதிரி பேச்சு. நான் இப்படித்தான், அப்ப நாங்களே இப்படித்தான்டா. அதிமுகவோட ஸ்போக்ஸ் பர்சனா பேசுறீங்களா இல்ல ஒரு கிரிட்டிக்கா பேசுறீங்களா? அப்படின்ற உன் கை பல விஷயங்களுக்காக அதான் சொல்றேன், உன் கை காட்சி போயிருக்கலாம். அதெல்லாம் என் பிரச்சனை கிடையாது. இப்படி பேச வேண்டாம். அப்புறம் நான் தனிப்பட்ட முறையில நீங்க தாக்குற முறையில தான் சொல்றேன். இது வேண்டாம் நானு நீ பண்ணல. சமூக வலைதளங்கள்ல நீங்க பார்க்கலாம் அண்ணாமலைக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆதரவு இருக்கு, யங்ஸ்டர்ஸ் மத்தியில எந்த அளவுல மதிப்பு இருக்கு அப்படின்றத நீங்க பார்க்கலாம். உலக அளவுல மியா கலிஃபாக்கு இன்னும் கூடுதலா இருக்கு செல்வாக்கு. என்ன பண்ணலாம் சார்? அவர் கண்டிப்பா உங்க மேல வழக்கு தொடர்றாரு சார். இதை பார்த்தா எதை வேணாலும் தொடருது, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. சரியா? இல்ல அவர் ஒரு பிராமணர் அல்லாத ஒரு தலைவரா அவர் பாஜகவை லீட் பண்றாரு அப்படின்றதுனாலதான் நீங்க அவரை எதிர்க்கிறீங்களா? எடப்பாடி பழனிசாமி யாரு? அப்போ நீங்க பேசுறதும் அட்டென்ஷன் சீக்கிங் எடுத்துக்கலாமா? ரொம்ப தரம் தாழ்ந்து போனது யாரு? அவங்க ரெண்டு பேரையும் சிறுமைப்படுத்துறீங்களா? யாரு? இல்ல அப்ப நீங்க அண்ணாமலையை சிறுமைப்படுத்த ஒத்துக்கிறீங்க. ஒரு இன்ஃப்ளூயன்சர் செய்யக்கூடிய வேலையை உட்காந்துக்கிட்டு நீ கட்சி தலைவரா பண்ணிக்கிட்டு இருக்க, அட்டென்ஷன் சீக்கிங்ல இறங்கிக்கிட்டு இருக்க. பாஜகவோட எதிர்கால தலைவரா அவரை பாக்குறாங்க எல்லாருமே. பாஜகவோட பிரச்சனை என் பிரச்சனை கிடையாது. அது பாஜகவோட தலைவிதி அப்படி இருந்தா அது நான் என்ன பண்ண முடியும்? சரியா? நான் இந்த வசூல் வேட்டை நடந்ததுனாலதான் 3 கிரஷர் 4 கிரஷர் வாங்க முடியுது. அவர் மச்சான் பேர்ல எப்படி வாங்குறாரு? அப்ப சொல்லு, எனக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லு. அடுத்த டாக்குமெண்ட் நாங்க வெளில எடுத்து விடுறோம். எப்படி சம்பந்தம் வந்ததுன்னு சொல்றோம், எங்கிருந்து பணம் வந்ததுன்னு சொல்றோம். இந்த அரசியல் என்பது அசிங்கம் பிடித்த ஒரு டாக்ஸிக் அரசியலை நீ கொண்டு வர. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய கிஷோர் கே சுவாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். ரீசெண்டா உங்களோட ட்வீட் ஒன்று பார்த்திருந்தேன். அண்ணாமலை அவர்களை நீங்க வெஹமெண்டா திட்டி ஒரு காணொலியில பேசியிருக்கீங்க. ஏன் இந்த அளவுக்கு அண்ணாமலை மேல ஒரு கோபம்? தொடர்ச்சியாக அண்ணாமலையை நீங்க அட்டாக் பண்றதுக்கான ரீசன் என்ன? கோபம்லாம் கிடையாது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் கோபத்துக்குலாம் அந்த வருத்தம் கிடையாது. நான் என்ன இப்படி பாக்குறேன்னா, தரக்குறைவாக ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவரை அண்ணாமலை பேசுவான் என்றால் வேண்டாம், ஒருமையில வேண்டாம். இங்க வேண்டாம்னு சொன்னாலும் இப்படிதான். இல்ல வேண்டாம். தரக்குறைவாக ஒருவன் பேசுவான் என்றால் அவனுக்கு அவனுடைய மொழியில் தான் நானும் பதில் சொல்லுவேன். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? இல்ல அந்த காணொலி முழுக்க நீங்க அவர் மேல ஒரு வன்மத்தை கொட்டிருக்கீங்க அப்படின்றதான் பார்க்க முடியுது. ஒன்றும் கிடையாது. ஏன் இந்த அளவுக்கு ஒரு வன்மத்தோட பதிவு பண்ணிருக்கீங்க அப்படின்றது நீ பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை என்கிற நபர் ஒரு வெத்துக்கட்டு சார். அவர் ஒரு ஐபிஎஸ் ஒர்க் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு கட்சி தலைவரா, மாநில தலைவரா இருக்காரு. நீங்க இந்த ஐபிஎஸ் கதையை தயவு செஞ்சு எங்கிட்ட தூக்கிட்டு வந்துடாதீங்க. சரியா? ஐ எம் லீஸ்ட் பாதர்ட். அவர் ஐபிஎஸ்ஆ எல்கேஜியான்றது எனக்கு தேவையில்லாது சார். இந்தியாவிலேயே 2 டஃபஸ்ட் எக்ஸாம்ஸ் அவர் கிளியர் பண்ணி அவரை கேட் முடிச்சு ஐஏஎம் எதை வேணா முடிச்சிருக்காங்க, அது என் பிரச்சனை கிடையாது. யூபிஎஸ்சி எழுதி ஐபிஎஸ் ஆகியிருக்காரு. அவர் எதை வேணா முடிச்சிருக்கட்டும், அது என் பிரச்சனையே கிடையாது. சரியா? இவர் படித்திருக்கிறாரா படிக்கலையான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. சரியா? அதுக்குள்ள நான் போக விரும்பல. அப்படியே படித்திருந்தாலும் அது எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது. பிகாஸ் நான் இங்க ரெக்ரூட்மெண்ட் போர்டு வச்சு நடத்தல சார். இல்ல சார், ஒரு பப்ளிக் போரம்ல கட்சி தலைவரை இந்த அளவுக்கு வன்மத்தோட நீங்க திருப்பதுக்கான காரணம் என்ன சார்? ஒரு பப்ளிக் போரம்ல ஒருத்தன் அவனுடைய கட்சி தலைவர் என்ற பொறுப்புல இருக்கான்னு கூட தெரிந்து கொள்ளாமல் ஒரு மடப்பாய மாதிரி பேசினா அப்படித்தான் பதில் சொல்ல முடியும். என்ன பேசினாரு சார்? பிரதான எதிர்கட்சி தலைவரை பார்த்து இது மாதிரி ஒருத்தன் பேசுறான்னா என்ன, அவனுக்கு வேற என்ன பதில் சொல்வீங்க? நீங்க மீடியால இருக்கீங்க. சரியா? ஐ எம் ஆஸ்கிங் யூ பாயிண்ட் பிளாங்க் கொஸ்டின். மீடியால பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம இத்தனைக்கும் எவ்வளவோ மீடியாக்கள்ல எவ்வளவோ பிரச்சனைகளை பார்த்திருக்கோம். தூக்கி அடிச்சிருவேன் பாத்துக்க அப்படின்ட்டு விஜயகாந்த் சொன்னதெல்லாம் பார்த்திருக்கோம். கருணாநிதி ஜெயா டிவியை பார்த்துட்டு வா நீ நானும் சேர்ந்து கொளுத்திக்கலாம்
அப்படின்னு சொன்னதெல்லாம் பார்த்திருக்கோம், இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். பட் எங்கேயாவது ஒரு டெலிவிஷன் சேனல் ரிப்போர்ட்டரை பார்த்து பல்லுபடாம பண்றேன்னு நீங்க சொல்லி பார்த்திருக்கீங்களா? ஒரு சீனியர், இன்ஃபேக்ட் ரிப்போர்ட்டர் இல்லை, ஒரு சீனியர் மீடியா பர்சன், எனக்கு பிடிக்காத நபர்ன்றது வேற விஷயம், சரியா? நான் கண்ணாபுரன் திட்டுன்றது வேற விஷயம். என்ன ஒரு பார்ட்டியில ஏதாவது தலைமை பொறுப்புல இருக்கனா, அதுக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. என்னங்க விளக்கம்? அது ஒரு விளக்கமாங்க? அந்த விளக்கத்தை கொண்டு போய் கருணாநிதி சமாதியில கைவிட பறவையில வச்சுட்டு கும்பிடு போட்டுட்டு, அவர் தான் பிடிச்ச வேலையாச்சு, கும்பிடு போட்டுட்டு பக்கத்துல கல்வெட்டுல எழுதி வச்சு கோர சொல்லுங்க. இது ஒரு விளக்கமா? உண்மையில விளக்கமாறு பிஞ்சிருக்கணும் இந்த மாதிரி பேசினதுக்கு. ஒரு மாநில தலைவன் பேசுவாங்க இந்த மாதிரி பேச்சு. சார் அவங்க வட்டார என்னங்க வட்டாரம்? எந்த வட்டாரத்துலங்க இந்த மாதிரி பேசுவாங்க? என்ன பேசுறீங்க நீங்க? அவன் கொடுக்குற சப்பக்கட்டெல்லாம் நீங்க வந்து தூக்கிட்டு வரீங்களே. இவன் நீங்க என்ன சொன்னீங்க, அதை படிச்சிருக்கான் இதை படிச்சிருக்கான். உன் படிச்சதை வச்சு என்ன பண்றது? இவ்வளவு படிச்சும் உன் மூளை, உன் சாக்கடை தானே நிரம்பி இருக்கும் உன் மூளையில. அப்புறம் எங்க இருந்து உருப்படும்? இல்ல, அவர் எதிர்கட்சி தலைவரை பார்த்து அவர் என்ன சொன்னாரு, 2019 தேர்தலில் அவர் வந்து மோடி அவர்கள் மனு தாக்கல் செய்ய போறப்ப முதலமைச்சர் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரும் வரணும், முதலமைச்சரா இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் வரணும். நான் கேட்கிறேன், அதுக்கு நான் கருத்தியல் ரீதியாவே முதல்ல பதில் சொல்லிடுறேன். மோடி 2019 வாரணாசியில் அவர் தாக்கல் செய்ய போன பொழுது, மனு தாக்கல் செய்ய போன பொழுது எந்த கூட்டணி கட்சி தலைவர் கூட இருந்தாங்க சொல்லுங்க? சரி, எடப்பாடி பழனிசாமி வரமாட்டேன்னு சொன்னாருன்னு அவர் ஒரு ரீசன் சொல்லி இருந்தாரு. நீங்க சொல்லுங்க, மற்ற கூட்டணி கட்சி தலைவர்லாம் ஏன் வரல? யாரு இருந்தாங்க? ராமதாஸ் இருந்தாரா? இல்ல சார், கூட்டணி கட்சி தமிழ்நாட்டில யாரெல்லாம் இருந்தாங்க? ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் இருந்தாங்க. அந்தந்த மாநில முதலமைச்சர்கள் அண்ணாமலை சொல்றாரு. யாரு இருந்தாங்க காமிக்க சொல்லுங்க. உத்தவ் தாக்கரே இருந்தாரா? அப்ப அவர் வந்து கூட்டணி கட்சியில தான் இருந்தாரு நாடாளுமன்ற தேர்தலில் 2019. அதுக்கப்புறம் தான் உடையுது கூட்டணி. அவர் வந்தாரா? மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் வந்தாங்களா? அப்போ ஏன் புழுகுற? ஒண்ணு, இது வந்து நீ செவி வழியா கேட்டு நீ சொல்ற, புரிஞ்சுதா? அதாவது என்னன்னா, நீ செவி வழியா அப்போது இருந்த மாநில தலைவர் சொன்னதாக, அதாவது அவரிடம் சொன்னதாக கூட சொல்லல, இப்படி அவர் சொன்னாராம் அப்படின்னு நீ சொல்ற, சரியா? இதை இன்று வரையில் எல்முருகன் ஆமோதித்திருக்கிறாரா? எங்கேயும் பேசுனது இல்ல. இது வரைக்கும் நீ சொன்னதுக்கு, நீ பேசுனதுக்கு அப்புறமாவது ஆமாம் இந்த அண்ணாமலை சொல்றது கரெக்ட் போய் அவர்கிட்ட கேள்வி கேட்கல. என்னுடைய கேள்வி என்னன்னா, நீ திட்டமிட்டு இத மாதிரி ஒரு பொய் பரப்புரையை செய்யற, சரியா? என்னுடைய பதில் இதுக்கு என்னன்னா, எதிர்கட்சி தலைவர், என்னுடைய கருத்து இதுல என்னன்னா, எதிர்கட்சி தலைவர் இவனுக்கெல்லாம் பதிலே சொல்லக்கூடாது. ஏன்னா நாளைக்கு கண்ட ரோட் சைடு பொறுக்கி பையில வந்து ஏதோ பேசுவான், இதுக்கெல்லாம் இறங்கி பதில் சொல்லிட்டு ஒரு கட்சியோட மாநில தலைவர் அவனுக்கு இருக்கணும், வந்து விளக்கம் தராரு, அவனுக்கு இருக்கணும். இருக்கா அவனுக்கு? இவர் மாநில தலைவர் மாதிரி பேசுறியா? ஒரு கோயில் ஒருமையில வேண்டாம் சார், ஒருமையிலதான் இவனெல்லாம் பேச, இவனெல்லாம் இப்படிதான் டீல் பண்ணணும். நீங்க உங்களை பல பேர் பாக்குறாங்க, உங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. என்ன பல பேர் பார்த்தாலும் சரி, பார்க்கலனாலும் சரி, யார் மதித்தாலும் மதிக்கலைனாலும், இந்த மாதிரியான தரங்கெட்ட அரசியல்வாதிகளுக்கு, அரசியல்வாதிகள் என்ற போர்வையில் சுத்தக்கூடிய இந்த மாதிரியான தரங்கெட்ட ஜென்மங்களுக்கு இப்படித்தான் நம்மளுடைய பதில் இருக்கணும். இதுக்கு வந்து நம்ம வந்து இவர்கள் இதுக்கப்புறமா இவர்களை திருத்திக் கொள்ளட்டும். நான் இப்படித்தான், அப்ப நாங்களே இப்படித்தான்டா. அதிமுகவோட ஸ்போக்ஸ் பர்சனா பேசுறீங்களா, இல்ல ஒரு கிரிட்டிக்கா பேசுறீங்களா? அதிமுகவுடைய ஆதரவாளர் என்கிற நிலையில தான் இருக்கேன், சரியா? நான் அதிமுகவுடைய உறுப்பினர் நீங்க சொல்லியிருக்கேன், இல்ல எந்த கட்சியிலுமே நான் உறுப்பினராக இருக்கிறது கிடையாது. கேட்கிறேன், ஏன் இந்த அளவுக்கு கோபம் அப்படின்றது என்னோட கேள்வி. அரசியலே நீ கலந்தாண்டு கொண்டு போறியே, நாங்க திமுகவை பார்த்து சொல்லக்கூடிய அத்தனை குற்றச்சாட்டுகளும் இன்னைக்கு உனக்கு பொருந்தது. கருணாநிதியை எதற்காக இவ்வளவு வசைபாடுகிறோம்? கருணாநிதி ஒரு தீய சக்தி என்று எதிரான அடையாளப்படுத்தி சொல்கிறோம். ஏன் சொல்றோம்? என்ன தனிப்பட்ட வாய்க்கா தகராறா எனக்கும் கருணாநிதிக்கும்? கிடையாது. அரசியலில் அசிங்கத்தை புகுத்தியவர் கருணாநிதி, சரியா? அப்படி இருக்கும் பொழுது அவர் புகுத்திய அந்த வழிமுறை இருக்கு பாருங்க, அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய கேவலமான ஒரு ஜென்மமாக இந்த அண்ணாமலை இருக்கிறான் என்பதுதான் நான் சொல்லக்கூடியது. இவனை கரூர் கருணாநிதி என்று அழைத்தாலும் அது மிகையாகாது, சரியா? இப்ப நான் கேட்கறது இங்க என்னன்னா, நீ வந்து ஆடியோ வீடியோ அரசியல்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்க, சரியா? இதுதான் நீ கொண்டு வந்த புகுத்திய வழிமுறை தமிழக அரசியல்ல. அதுக்கு மேல உனக்கு பெரிய ஒரு சாதனையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இதை கேட்டா நீ கையெல்லாம் காட்சி போயிருக்கு பாருங்க அப்படின்ற, உன் கை பல விஷயங்களுக்காக, அதான் சொல்றேன், உன் கை காட்சி போயிருக்கலாம், அதெல்லாம் என் பிரச்சனை கிடையாது. பொதுவெளியிலதான் சொல்றேன், இப்படி பேச வேண்டாம். அப்புறம் நான் வந்து தனிப்பட்ட முறையில நீங்க தாக்குற முறையில தான் சொல்றேன், இது வந்து தாக்குதல் வேண்டாம்ன்ற நானு நீ தாக்குதல் பண்ணல வேண்டாம்னா, நீங்க
அப்போ அவன்கிட்ட போய் சொல்லுங்க, சரியா? அதே மாதிரி நான் வந்து நைட்டு ஃபுல்லா நான் மம்முட்டி கையில பிடிச்சேன் அப்படின்னு, நீ மம்முட்டிய கையில இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, நீ மம்முட்டிய கையில நைட்டு ஃபுல்லா படி, காலையில ஃபுல்லா படி, இதுக்கெல்லாம் அவனுக்கு மரியாதை கொடுக்கணுமா அப்படின்னு தானே கேட்போம் நம்ம. வேண்டாம் சார், இந்த மாதிரி எல்லாம் பேசலாம். இதெல்லாம் ஒரு தகுதியா? அரசியல் தலைவர் அவரை கொஞ்சம் நாகரிகமாக நீ நடந்து கொள், சரியா? அதே மாதிரி நான் நைட்டு முழுக்க பால் கறந்தேன், எங்களுக்கு தேவையா? இப்போ இதுக்கெல்லாம் ஒருத்தர் அரசியல் தலைவரா உட்கார வைக்க முடியுமா? இப்ப பாட்டு பாண்டு பால் கறந்தாரு ராமநாதனை தான் முதலமைச்சர் ஆக்கணும். என்னங்க இது? ஒரு நீங்க சொல்ற உயர் படிப்பு படித்திருக்கான்னு அப்படி படிச்சவங்க மாதிரியா பேசுறாங்க சார்? அவர் வந்து ஒரு டீசெண்டா ஒரு கட்சியை எந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்காருன்றதுதான். என்ன டீசன்சி, என்ன பார்வை இருக்கு சார் மக்கள் கிட்ட? யார் அந்த மக்கள்? சார் சுரேஷ் அதிகமா ஃபாலோவிங் இருக்கு, அதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ சமூக வலைதளங்கள்ல நீங்க பாக்கலாம் அண்ணாமலைக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆதரவு இருக்கு, யங்ஸ்டர்ஸ் மத்தியில எந்த மதிப்பு இருக்கு அப்படின்றத நீங்க பாக்கலாம். அளவுல மியா கலிஃபாக்கு இன்னும் கூடுதலா இருக்கு செல்வாக்கு. என்ன பண்ணலாம் அதுக்கு சொல்லுங்க. சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுப்பேன். நானும் ஒரு பேட்டி கூப்பிட்டோமா, மியா கலிஃபாவை பார்த்து என் கையெல்லாம் கைத்து போய் விட்டது அப்படின்னு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லுவீங்களா நீங்க? இல்ல என்ன சொல்ல வைப்பீங்களா நீங்க? அது மாதிரி என்னங்க அரசியல்? இது அரசியல். மம்முட்டியை பிடிச்சேன், கடப்பாறையை பிடிச்சேன். இல்ல அந்த அளவுக்கு எதிர்கட்சி தலைவர் என்ன மோசமா சொல்லிருக்காரு? நீ எதிர்கட்சி தலைவர் மீது விமர்சனங்களை வைக்கிறியா? தாராளமா வை, சரியா? அவருடைய அரசியல் சார்ந்த விமர்சனங்களை வைக்கிறியா? தாராளமா வை. அதை விட்டுட்டு தற்கூரி நீ பேசுவேன்னா நீ என்ன சார் அவரை சொல்றாங்க அப்படின்றது அவர் சொல்ற. நான் சொல்றேன், உன்ன சொல்றாங்க பேசக்கூடாது, அறவே காடுன்னு உன்ன சொல்றாங்க, நான் சொல்றேன். சார் அவர் கண்டிப்பா உங்க மேல வழக்கு தொடர்றாரு சார். இதை பார்த்தா எதை வேணாலும் தொடருது, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, சரியா? வழக்கு சந்திக்கணும்னா எதிர்கொள்வதற்கு நான் தயார். நீ சொல்றல நான் இப்படிதாங்கன்னா நானும் இப்படிதாங்கன்னா. உங்க மேல வந்து மிகப்பெரிய மரியாதையை அண்ணாமலை வச்சிருக்காரு அப்படின்றதான் அவர் கூட இருக்கவங்க சொன்ன கருத்து. இது பாருங்க, ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. மரியாதை என் மீது அவர் வைத்திருப்பதும் வைத்திருக்காம இருப்பதும் தொடர்ந்து சோசியல் மீடியால அவரை ரொம்பவே வெகமெண்டா எதிர்க்கிறீங்க, பேசுறீங்க, இன்டர்வியூஸ்ல பேசுறீங்க. இல்லைங்க, நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீ என்ன செய்யறியோ அதுக்கு எதிர்வினை தான் வரும், சரியா? நீ மரியாதையை கொடுத்து பேசினா நாங்களும் மரியாதை. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உளவியல் ரீதியான காரணம் ஏதாவது இருக்கா? அண்ணாமலை நீங்க எதிர்க்க உளவியல் ரீதியா என்ன இருக்க முடியும்? இல்ல அவர் ஒரு பிராமணர் அல்லாத ஒரு தலைவரா அவர் வந்து பாஜக லீட் பண்றாரு அப்படின்றதுனாலதான் நீங்க வந்து அவரை எதிர்க்கிறீங்களா? எடப்பாடி பழனிசாமி யாரு? இல்ல நீங்க பாஜகவுக்கு ஆதரவா செயல்பட்டு இருந்தீங்க, அதற்கு பிறகு நான் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட்டேன்றது தவறு, சரியா? நான் பாஜகவுடைய சரியான விஷயங்களுக்கு அது வந்து சமூகத்திற்கு தேவை என்றால் அதற்கு துணை நிற்பேன், சரியா? சமூகத்திற்கு தேவை இல்லை என்றால் அந்த எதிர்ப்பை நான் தெரிவிப்பேன். நீங்க அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தானே நீங்க அதிமுக ஆதரவான ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கீங்க. இப்படி கிடையவே கிடையாது, ரொம்ப தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இன்ஃபேக்ட் அதிமுக கூட்டணியில இருந்ததுனாலதான் நான் பாஜகவுடைய சில விஷயங்களுக்கும் ஆதரவு தெரிவிச்சேன்னு சொல்லலாம். இட்ஸ் நாட் தி அதர் வே அரவுண்ட், சரியா? அப்படி இருக்கும்போது பொதுவான ஒரு கருத்தா இருக்கு, கிஷோர் கே சுவாமி அவர்கள் ஒரு பாஜக ஆதரவாளராகவும் ஒரு தேசியவாதியாகவும் அவர் இருந்தாரு. ஆனா அண்ணாமலை தலைவரானதுக்கு பிறகுதான் அவர் வந்து அதிமுகவுக்கு ஆதரவா ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காரு அப்படின்றத எல்லாரும் சொல்றாங்க. தேசியவாதத்தை உண்மையாக கொண்டு போகக்கூடிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான், சரியா? நீங்க வந்து காங்கிரஸ், பாஜக இதெல்லாம் கூட அதிமுக அளவிற்கு தேசியவாதத்தை அல்லது தேசியத்தை தூக்கி பிடித்ததில்லை, தாங்கி பிடித்தது இல்லை. எந்த அளவுல தேசியத்தை தூக்கி பிடிச்சிருக்காங்க பல சான்றுகள் சொல்ல முடியும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும் அல்லது புரட்சித் தலைவி அம்மா அவர்களாக இருக்கட்டும், இவர்கள் இருவருமே தேசியம் என்பதில் எந்த இடத்திலும் குறைத்து அவர்களுடைய செயல்பாட்டை வைத்தது கிடையாது. தேசத்திற்கும் தேசியத்திற்கும் ஆதரவாகவே செயல்பட்டார்கள். எப்போ தெரியுமா? அவர்கள் திரைத்துறையில இருந்த காலத்தில் இருந்தே முதல் முறையாக தென்னிந்தியாவிலிருந்து இந்தியாவில செயல்படும் போது என்ன பண்ணாங்க? அவங்களுடைய திரைத்துறையிலிருந்து ஆரம்பிச்சுதான் கட்சிக்கு வர முடியும், சரியா? அப்ப அவங்க திரைத்துறையில இருந்த பொழுது ஒரு நடிகர் தென்னிந்திய அளவில் கூட இந்திய அளவில் கூட சொல்லலாம், ஒரு நடிகர் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய இராணுவத்தினருக்கு நன்கொடை கொடுத்து பல லட்சம் நன்கொடையை கொடுத்தது அப்படின்ற ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், சரியா? அதே மாதிரி அந்த காலகட்டத்திலேயே நான் சொல்றது லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக இருந்த பொழுது அவங்க என்ன டீனேஜ்ல இருந்திருப்பாங்க செல்வி ஜெயலலிதா. அப்பொழுது அந்த சீன போர் சம்பந்தமாக தன்னுடைய நகைகளை எல்லாம் வந்து கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு தேசியவாதியாகத்தான் செல்வி ஜெயலலிதாவும் இருந்தார். எந்த அளவிற்கு தேசியவாதியாக அவர் இருந்தார் என்றால், விஷ்ணு பகவத், அட்மிரல் விஷ்ணு பகவத், அதை எடுத்தீங்கன்னா அது தனி டாபிக்,
அவர் நீக்கம் அப்படின்னு வந்த பொழுது இது வந்து தவறான செயல் என்று சொல்லக்கூடியவராக, எடுத்து சொல்லக்கூடியவராக, வாஜ்பாய் அரசாங்கத்திற்கு எதிராக கூட்டணியில் இருந்தாலும் கூட குரல் கொடுக்கக்கூடியவராக அவர் இருந்தார். இப்படி தேசியவாத நிலைப்பாட்டிற்கு பல சான்றுகளை செல்வி ஜெயலலிதாவுக்கு கொடுக்க முடியும், சொல்ல முடியும். அதே மாதிரிதான் திரு எம்ஜிஆர் அவர்களும் தேசத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் முதல் ஆளாக நிற்கக்கூடிய ஒரு இயக்கமாக அதிமுகவினர் இருந்திருக்கிறார்கள். சரியா? பிரிவினைவாதத்தை எந்த நிலையிலும் அதிமுக ஏற்றதே கிடையாது. பிரிவினைவாதம் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் கூட அதிமுக என்பதுதான் அரணாக இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் அது. அப்படி இருக்கும்பொழுது அந்த இயக்கத்தை நான் ஆதரிக்கிறேன்றதுனால நான் தேசியவாதி இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்களா? எனக்கு இந்த தேசம் மீன் பற்று இருக்கிறது. தேசியவாதம் என்பது என்ன, பட்டா எழுதி கொடுக்கப்பட்டு விட்டதா பாரதிய ஜனதாவுக்கு? அவங்க மட்டும் தான் பேச முடியுமா? எல்லாரும் ஆன்டி நேஷனல். அண்ணாமலை எதிர்க்கிறதுக்கான காரணமா தான் இதை சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. அண்ணாமலை எதுக்கு நான் எதிர்க்கணும்? நான் யாருங்க? நான் ஒரு சாமானியன். அண்ணாமலை ஒரு கட்சியுடைய மாநில தலைவர். நீங்க அவரையும் என்னையும் ஒப்பீடு செய்வதே தவறு. சாரி, லெட் மீ கரெக்ட் மை செல்ஃப். அவனையும் என்னையும் ஒப்பீடு செய்வதே தவறு. வேண்டாம். ஏன்னா முதல்ல மாநில தலைவராக அவர் மேல்நிலையில் இருந்தார், நான் சாமானியனாக கீழ்நிலையில இருந்தேன். அவரோட நீங்க ஏன் இருக்கீங்க? இல்ல, அவருடைய செயல்பாடு நடத்தைக்கு அப்புறம் இப்ப அவர் கீழ்நிலைக்கு போயிட்டார். ஒரு சாமானியனாக நானே இப்ப மேல்நிலையில நான் கருதுகிறேன். அந்த அளவுக்கு அவர் போய் தரம் தாழ்ந்து போய் நிற்கிறார். இது அவருக்கு அவசியமான அட்டென்ஷன் சீக்கிங். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பேச்சு பொருளாக இருக்க வேண்டும் என்பதற்காக எந்த நிலைக்கும் இறங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அப்போ நீங்க பேசுறதும் அட்டென்ஷன் சீக்கிங் எடுத்துக்கலாமா? நான் சாமானியனாக ஐ கேன் ஜஸ்டிஃபை இட். நீ எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவேன்? நான் ஒரு சாமானியனா ஐம் சீக்கிங் அட்டென்ஷன். சோஷியல் மீடியால உங்களுக்கான ஒரு அட்டென்ஷனை சீக் பண்றதுக்காக தான் நீங்க பண்றீங்கன்னு எடுத்துக்கலாமா? சோ பி இட். நான் அதை செய்ய முடியும். நீ ஒரு பொறுப்புல உட்காந்துருக்கலாம், நான் பொறுப்புல உட்காந்துருக்கணும். நீ ஒரு கட்சியோட தலைவன் தானே, நீ பேசலாமான்றதான் கேள்வி. ஒரு மீடியா ஹவுஸ பார்த்து நீ கேட்கற இந்த கேள்வியை பார்த்து பல்லுபடாம செய்யணும்னு நீ சொல்ற. நானும் வட்டார மொழியிலே பேசுறேன். பேசலாம்ல? இல்ல வேண்டாம். ரொம்ப தரம் தாழ்ந்து போனது யாரு? தரம் தாழ்ந்து போனது யாரு? நீ தரம் தாழ்ந்து போற. நீ தரம் தாழ்ந்து போனதுனால நான் பேசுறேன். அதுக்குள்ள நீங்க வந்து பிராமின், நான் பிராமின் இதெல்லாம் நீங்க கொண்டு வரீங்க. நான் கேட்கிறேன், இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன பிராமினா? இந்த மாதிரியான பேச்சு வந்து தொடர்ச்சியாக பேசப்படுது. பிராமினா கேள்வியை கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் பிராமினா, எடப்பாடி பழனிசாமி பிராமினா, சரி ஜெயலலிதா வேணா பிராமின் நீங்க சொல்லலாம். சப்போஸ் அண்ணாமலை வந்து அரசியலை விட்டு ஒதுங்குறாரு அப்படின்னா நீங்க அவரை வந்து அட்டாக் பண்றதை நிறுத்துருவீங்களா? ஏங்க, அவர் ஒரு மாநில தலைவராக இருந்து அவர் இந்த கட்சி தலைமையில இருந்து பாஜகவோட தலைவர் பொறுப்புல இருந்து அவர் விலகினதுக்கு நீங்க அவரை விமர்சிப்பீங்களான்றது என்னுடைய கேள்வி. பாஜகவுடைய தலைவரா இருக்கிறதுனால தானங்க அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு நீங்க வந்து பேச்சு பொருளாகுது. இல்லைன்னா அண்ணாமலைன்ற நபரை எவனுக்கு தெரியும் கண்டுப்பான். அவரே என்ன சொல்றாரு? நான் இந்த பதவியில இந்த கட்சிக்காக உழைப்பேன்னு சொல்றதுக்கு அவருக்கு மனம் வரல. இந்த பதவியில நான் ஆடு மேய்க்கப்படுவேன், ஆடு மேய்க்க கூட போவேன், ஆனா பாஜக உறுப்பினராக இருக்க மாட்டேன். அப்ப பாஜக உறுப்பினராக இருப்பது என்பது ஆடு மேய்க்கும் வேலையோட அவருக்கான பொறுப்புகள் இருக்கு அப்படின்றத அவரை புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றாரு. கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. அவர் வந்து தன்னை வந்து கிரவுண்டடா வச்சிருக்காரு. அவர் அதனாலதான் அவர் அப்படி சொல்றாரு. நீ கிரவுண்டடா இருக்கியா இல்லையான்றது அது அடுத்தது வரேன். என் கேள்வி, நான் இந்த பொறுப்புல இல்லைன்னா நான் ஆடு மேய்க்க போயிடுவேன்றல்ல. அப்போ அவர் தனக்கான தொழில் இருப்பதாக சொல்றாரு சார். நான் என்ன கேட்கிறேன்னா, அப்ப இந்த கட்சி உறுப்பினராக இருக்காங்களா, முழு நேர உறுப்பினராக இருக்காங்களே, அவங்க ஆடு மேய்ப்பதை விட கீழ்நிலையில் இருப்பவர்களா? நான் ஆடு மேய்ப்பதை சிறுமைப்படுத்தல, ஆனா ஆடு மேய்க்க கூட போகலாம், ஆனா நான் கட்சி உறுப்பினராக இருக்க மாட்டேன், காரியகர்த்தாவா நான் இருக்க மாட்டேன். நீ சொல்ல வரியா? எப்படி எடுத்துக்கணும் அதை? சரி, அது எப்படி வேணா எடுத்துக்கிட்டோம். அவங்க கட்சியோட கவலை பண்ணோம், நான் ஏன் கவலை பண்ணோம்? சரியா? ஆனா நாம் பேச வர்றது இங்க ரொம்ப சிம்பிள். நீ வந்து ஒரு மாநில தலைவரா நீ வந்து எதுவுமே தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு நீ பண்ணல. சரியா? நீ டெய்லி வந்து சவுண்ட் கொடுத்துட்டு இருந்த. சார், கட்சியை வளர்த்திருக்காரு அப்படின்றதுதான் பொதுவான கருத்தா இருக்கு. அது அவருடைய அனுமானம். என்னுடைய அனுமானம் அதுக்கு நேர் எதிராக. இளைஞர்கள் கூட்டம் வந்து அண்ணாமலை பின்னாடிதான் இருக்குன்றது. இளைஞர்கள் கூட்டம் கூல் சுரேஷ்க்கு வருவாங்க, இல்ல டிடிஎஃப் வாசனுக்கு அண்ணாமலையோட அதிகமா கூட்டம் வரும். இதையெல்லாம் ஒரு விஷயமா சொல்லிட்டு வராதீங்க. நீங்க அந்த பர்சன்டேஜை பத்தி பேச போறீங்கன்னா, அந்த ஓட் பர்சன்டேஜ் பத்தி பேச போறீங்கன்னா அதையும் நான் கவுண்டர் பண்றேன். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ராடு. நம்ம நிறைய பேசிருக்கோம் பர்சன்டேஜ் தொடர்பாக, அதனால அதையும் நான் ஏத்துக்கல. சோ நான் முழுவதுமா, அதாவது நீங்க வந்து மிகப்பெரிய தலைவராக கருதுவது என்பது உங்கள் உரிமை. சரியா சார்? இளைஞர்கள் பாக்குறது அப்படின்றத நான் சொல்றேன். இளைஞர்கள் டிடிஎஃப் வாசனை கூட பார்க்கலாம். சரியா? கூல் சுரேஷ பார்க்கலாம். அந்த வகையில டிடிஎஃப் வாசன் அவங்க ரெண்டு பேரையும் சிறுமைப்படுத்துறீங்களா? இல்ல அப்ப நீங்க அண்ணாமலையை சிறுமைப்படுத்த ஒத்துக்கிறீங்க? இல்ல நான் என்ன சொல்றேன், அவங்களோட ஒப்பிடுறீங்க.
Thanks. நீங்க எனக்கு உதவிட்டீங்க. அதாவது நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல அவங்களே சிறுமைப்படுத்துறீங்களா அப்படின்றது அவங்க ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசரா இருக்காங்க. ஆமாங்க, ஒரு கட்சி தலைவரோட ஒப்பிடுறாங்க அவங்கள. ஏன் இந்த அளவுக்கு ஒப்பிடுறீங்க அப்படின்றது என்னுடைய கேள்வி. நீங்க ஒத்துக்கிறீங்க சிறுமையானவர் தான் ஒரு கட்சி தலைவர், அவங்க இன்ஃபுளுசர், ரெண்டு பேரும் வெவ்வேறு ட்ராக்ல உள்ளவங்க அப்படின்றத நான் சொல்ல வரேன். அதான் நான் சொல்றேன். அதனால ஒரு இன்ஃபுளுசர் செய்யக்கூடிய வேலையை உட்காந்துக்கிட்டு நீ கட்சி தலைவரா பண்ணிக்கிட்டு இருக்க, அட்டென்ஷன் சீக்கிங்ல இறங்கிக்கிட்டு இருக்க. ஒரு இன்ஃபுளுசர் அதான் பண்ணுவான். கட்சி தலைவர் ஏதாவது பண்ணிட்டு இருக்க, நீ அதான் பண்ணிட்டு இருக்கேன்ற. நான் கட்சியை ஒருங்கிணைக்கிறது ஒரு முக்கியமான பணி, அதனால அவர் அதை செய்யறாருன்னு வச்சுக்கோங்க. இல்ல அவர் கூட்டத்தை நடத்துறாரு, கூட்டத்தை நடத்தி பேசுறாரு, மக்கள் வந்து அவருக்கு திரளா வந்து வராங்க, பார்க்க முடியுது. கண்டிப்பா நீங்க இல்லைன்னு மட்டும் மறுக்க முடியாது. நான் இல்லைன்னா மறுக்கிறேன். அந்த கூட்டத்தை மட்டுமே வைத்து ஒருவருக்கு செல்வாக்கு இருக்கு என்று எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் கருதுறேன். ஏன்னா இன்றைய தேதிக்கு யார் போனாலும் கூட்டம் கூடும், சரியா? அது 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 அளவுகோல் கிடையாது. என்னுடைய அளவுகோல் ஒரு தலைவனாக நீ என்ன செஞ்சிருக்க, அவ்வளவுதான் கேள்வி. சார், அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கணும். அவர் அதாவது ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ ஆனாதான் மக்களுக்கு நேரடியா அவர் வந்து அவர் செய்யற அந்த காரியங்கள் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஏன் நீங்க ஒரு அரசியல் தலைவரா தொகுதியில உன்னுடைய தொகுதி பாஸ், நான் பேசி முடிச்சிடுறேன். உன்னுடைய தொகுதியில இப்போ வந்துட்டு இவரு டி நகர் சத்யா, அவர் எம்எல்ஏ கிடையாது. அவர் என்ன தொகுதியில் எந்த வேலையும் செய்யலையா? நான் கேட்கிறேன், அரவக்குறிச்சியில ஒரே ஒரு வாட்டர் கனெக்ஷன் நீ வாங்கி கொடுத்துக்கன்னு காமி பாக்கிறேன். ஒரே ஒரு வாட்டர் கனெக்ஷன் உன் தெருவில் இருக்க ஒரு வீட்டுக்கு நீ வாங்கி கொடுத்த. நான் கேட்கிறேன், நீ பண்ணிருக்கியா? ஜல்ஜீவன் மிஷன் நீ பண்ணியா? மத்திய அரசோட ஒரு ப்ராஜெக்ட். அப்ப மத்திய அரசோட பிரதிநிதியா நீ இருந்திருக்குன்னு நீ ஒத்துக்கிறியா? ஏதாவது ஒண்ணு பேசுங்க. இன்னும் ஆமானா இப்படி, இல்லன்னா அப்படி. நீ இப்படி அப்படின்னு பேசக்கூடாது. எந்த நீ மாநில தலைவர் எதுக்கு வந்திருக்க? களை பிடிங்கிட்டு இருக்கியாங்க. சரி, மற்ற கட்சி தலைவர்கள் என்ன செய்வாங்க? யாரு மற்ற கட்சி தலைவர்? எந்த கட்சி இருங்க, அந்தந்த சமூகத்திற்கு அவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எந்த கட்சியை பத்தி பேசணும் நீங்க சொல்லுங்க, நம்ம பேசுவோம். எந்த கட்சி தலைவரானா எடுங்க, அவங்களுடைய சுற்றம் அங்க இருக்கக்கூடிய சமூகத்திற்கு அவர்கள் ஏதோ ஒன்று செய்து கொண்டுதான் இருக்க. முக்கியமா ஒரு படி மேல போய் அவங்களுடைய தொகுதியில அவங்க ஏதோ ஒன்று செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. நீ என்ன பண்ணிருக்க? உன் தொகுதியை எடுத்துப்போம், கரூர் எடுத்துப்போம், அரவக்குறிச்சி எடுத்துப்போம். அரவக்குறிச்சியில என்ன புடுங்கிருக்க? சார், அவர் எம்எல்ஏவா இல்ல, மீண்டும் நம்ம உறுதிப்படுத்திக்கணும். இவ்வளவு தூரம் சொன்ன. இப்ப டி நகர் சத்யா எம்எல்ஏவா? இல்ல, நான் என்ன சொல்றேன், கூட்டத்தை காமிக்கிறேன். டி நகர்ல எவ்வளவு பணிகள் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா ஓகே, அவர் செய்யல அப்படின்னு சொல்றது ஒரு குற்றச்சாட்டா எடுத்துக்கலாம். அவர் வந்து கட்சி தலைவராக இருக்காரு. ஏங்க, உங்களுக்கு நான் சொல்றது புரியலையா? நான் கேக்குறது என்ன, டி நகர் சத்யா இங்க எம்எல்ஏவா? இப்போ அவர் ஏற்கனவே எம்எல்ஏவா இருந்தவர், முன்னாள் எம்எல்ஏவா? இப்ப எம்எல்ஏ இல்ல அவர் அந்த தொகுதிக்கு செய்யறாருல்ல, நீ ஏன் உன்னால செய்ய முடியல? அவரால் முடியுது இல்ல, உன்னால ஏன் முடியல? நீ ஒரு கனெக்ஷன் வாங்கி கொடுத்திருப்பியா? இல்ல, அந்த தொகுதி மக்கள் குற்றச்சாட்டு தெரிவிச்சிருக்காங்களா அப்படின்றது என்னோட கேள்வி. தொகுதி மக்களுக்கு மேல இந்த ஆள் யாருன்னு தெரியுமா? கேட்டா இந்தியாவுக்கே தெரியும், லண்டன்ல தெரியும், அமெரிக்காவில தெரியும். அரவக்குறிச்சியில பக்கத்து தெருவு திருமையா அவன. அவர் ஒரு பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல் எல்லாரும் சொல்றாங்க சார். எல்லாரும் சொல்லிட்டு தான் போகலாம். பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல் சொல்லிக்கலாம், ஐநா சபைக்கு கூட வரலாம், ஜெனரல் செக்ரட்டரியான்னு சொல்லிக்கலாம். ஆளாளுக்கு என்ன ஒண்ணு சொல்ல வேண்டியதுதான், சரியா? இது நம்ம என்ன மோடியே வந்து கேவலப்படுத்துறாங்க, படிச்சுட்டு போட்டோம், சந்தோஷம் தான். வேற என்ன சொல்ல சொல்றீங்க? பாஜகவோட எதிர்கால தலைவரா அவரை வந்து பாக்குறாங்க எல்லாருமே. பாஜகவோட பிரச்சனைங்க, என் பிரச்சனை கிடையாது. அது பாஜகவோட தலைவிதி அப்படி இருந்தா அது நான் என்ன பண்ண முடியும், சரியா? நீங்க வந்து மோடியை அசிங்கப்படுத்துறீங்க, இந்த கட்டுக்குட்டியும் மோடியும் ஒண்ணா? அப்ப நீங்க மோடியை தான் கேவலப்படுத்துறீங்க. இந்த கட்சி அதையும் செய்யும். மோடியால பயன் இருந்தா மட்டும்தான் இந்த கட்சி வச்சிருக்கும் மோடி, சரியா? மோடியால ஒரு எலெக்ஷன் வின் பண்ண முடியாதுன்னா அதோட மோடி கதை முடிஞ்சது, சரியா? அதே இது வந்து நீங்க சொல்றீங்க இல்லையா, 10 தோல்வி 8 தோல்வின்ட்டு. நான் சொல்றேன், பாஜக எத்தனை தோல்வி சந்திச்சிருக்கு தெரியுமா? எடுத்த உடனே வெற்றி பெற்றுதா? தோல்வியை சந்திச்சுதான் அதுக்கப்புறம் தான் வராது, சரியா? அது மாதிரி அரசியல் தலைவர்களும் அவங்களுடைய அரசியல் பயணத்துல பல வெற்றிகளையும் தோல்விகளையும் சந்தித்துதான் வருகிறார்கள். நீ என்னத்தை சந்திச்சுட்ட இந்த 3 வருஷத்துல சொல்லு? நின்னது ஒரே ஒரு சட்டமன்ற தேர்தல், அதுவும் அதிமுக தயவுல, வெக்கமே இல்லாம மோடி பேரை அழிச்சுட்டு புரட்சி தலைவி அம்மாவுடைய தயவாள்னு போட்டுக்கிட்டு வந்து ஓட்டு கேட்ட அவங்களுடைய இது டக்கு. அதுக்கு அடுத்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் சிபி ராதாகிருஷ்ணன் என்ன வாங்கினாரோ அதை விட கம்மியா தான் நீ வாங்கியிருக்க. வேற என்ன பிடிக்கிட்ட நீ? சரி, இந்த மாநிலத்துக்கு என்ன பண்ணிருக்க நீ? உன்னால என்ன நன்மை கிடைத்தது இந்த மாநிலத்துக்கு சொல்லு? இன்னைக்கு நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு பக்கமா உட்காந்து நீ வந்து ட்விட்டர்ல வந்து அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்க. நீ ஒரு டெலிகேஷன் கூப்பிட்டுக்கிட்டு நேர போய் நிதி அமைச்சரை சந்தித்து, நீதான் போனா மோடி சந்திப்பார், அமித்ஷா சந்திப்பார் எல்லாம் சொல்லிக்கிறீங்கல்ல, அங்க நேர போய் உட்கார்ந்து நிதி அமைச்சரை சந்தித்து தமிழகத்திற்கு இன்னென்ன விஷயங்கள் நடக்கணும்னு ஒரு கோரிக்கையாவது கொடுத்தியா? நீ அது பண்ணலையே. நீ கூட்டு போறதுல யாரு? ஒரு லாபி கும்பலை கூட்டு போற. நிர்மலா சீதாராமன் மேடம் வந்து சந்திக்க வைக்கிறேன்னு காமிச்சிட்டு படம் காமிச்சிட்டு உன் பின்னாடி இருக்க அல்லக்கைகள் வசூல் பண்றாங்க. மிரட்டி இதெல்லாம் தெரியாம இருக்காருன்றீங்களா? தெரிஞ்சே இருக்கான்ற நானு, தெரிஞ்சே இருக்காங்க.
இல்லாம இருக்காருன்னு சொல்றீங்க. இதே இருக்கான்ற நான் இந்த வசூல் வேட்டை நடந்ததுனாலதான் 3 கிரஷர் 4 கிரஷர் வாங்க முடியுது அவர் மச்சான் பேர்ல. எப்படி வாங்குறாரு நீங்க உறுதியா சொல்ல முடியாது. அதுதான் டாக்குமெண்டே நான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன். எலெக்ஷன் முன்னாடி நான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் மறுப்பு தெரிவிச்சிருக்காரா? எனக்கு தெரிவிக்க வேண்டாம். அவருடைய போட்டியாளர் கேண்டிடேட் தானே சிங்கே ராமச்சந்திரன், அவர் அந்த குற்றச்சாட்டை வச்சிருக்காருல்ல. நீ யோகியனா இருந்தா மறுப்பு தெரிவிக்க வேண்டியதானே. நீ ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் பேர்ல ஏற்கனவே பொது வெளியில இருக்கக்கூடிய தகவல்களை எல்லாம் வைத்து பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் விட்டு டிஎம்கே ஃபைல்ஸ் 1 2 3 போட்டு இதுக்கு முதலமைச்சர் பதில் சொல்வாரா, இவர் பதில் சொல்வாரா, அவர் பதில் சொல்வாரான்னு கேட்டல. இப்ப நாங்க டாக்குமெண்டோட வெளியில போட்டிருக்கோம்ல, உங்க மச்சான்ட்ட இப்படி 3 கிரஷர் எங்கிருந்து வந்தது? அவருடைய ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம், அவர் முதலீடு செஞ்சிருக்கலாம். சொல்லு விவரம். தனிப்பட்ட அது திமுக அமைச்சர்களுக்கும் பொருந்தும் தானே. அப்ப திமுக அமைச்சர்களுக்கும் பொருந்தும் தானே. நீ குற்றச்சாட்டு வைக்கும்போது மற்றவங்க யாரும் உனக்கு கேள்வி வைக்கணும். நீ கேள்விக்கு அப்பாற்பட்ட தேவை தூதனா? நீ யாரு? நீ ஒரு குப்பை. சரியா? மீண்டும் மீண்டும் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், உனக்கு இப்படிதான் பதில். சரியா? இங்க நம்ம கேட்கக்கூடியது என்ன? நீ யோகியன் போல வேஷம் போட்டு சுத்தி கொண்டிருக்கிறாய். உன்னை பார்த்து நாங்கள் கேள்வி கேட்கிறோம், பதில் சொல்லு, மறுப்பு தெரிவி. ஒரு வாட்சுக்கு என்ன அலப்பறை கொடுத்த நீ? சரி, அந்த வாட்சுக்காக எவனாவது ஒருத்தன், இப்ப உங்க கையில ஒரு வாட்ச் இருக்கு, இந்த வாட்ச் எங்க இருந்து வந்ததுன்னு கேட்டா நான் 100 நாட்களுக்கு அப்புறம் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? எதுக்கு 100 நாள்? ஏன்னா பில்ல தேடணும். சரி, தேடி அதையாவது உருப்படியா செஞ்சியா? அதுவும் ஒரு தப்பான சீரியல் நம்பர் கொண்ட வேற ஒரு வாட்சோடைய பில். அசிங்கமா இல்ல உனக்கு? சரி, அந்த வாட்சுக்கே இந்த அளவுக்கு கவரிமான் போல நீ வேஷம் போட்டியே. நான் கேட்கிறேன், இன்னைக்கு கிரஷர் முன்னுடைய மச்சான் பேர்ல இருக்கா இல்லையா? இங்க பணம் எங்க இருந்து வந்தது? சோர்ஸ் இங்க காட்ட முடியுமா உன்னால? இல்ல ஆமாம் அது அவருடையதான், இதுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இதற்கு எங்க இருந்து சப்ளை பண்றாங்க அப்படின்றத சொல்ல முடியுமா? இதெல்லாம் நம்ம சரி, இன்கேஸ் அவர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? அதை பண்ணட்டும், பண்ணு. நாங்க சொல்லிருக்கோம் இந்த கிரஷர் எல்லாம் உங்களுடைய மச்சான் பேர்ல இருக்குன்னு. இல்ல நீ ப்ரூவ் பண்ணு. இல்ல அவர் பேர்ல இருக்கு, இதுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. நீங்க திரும்பவும் கேள்வி கேட்பீங்களா? எப்படி வந்ததுன்றத சொல்லுங்க. அவர் பேர்ல இருக்கு, எனக்கு அப்ப சொல்லு, எனக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லு. அடுத்த டாக்குமெண்ட் நாங்க வெளில எடுத்து விடுறோம். எப்படி சம்பந்தம் வந்ததுன்னு சொல்றோம், எங்கிருந்து பணம் வந்ததுன்னு சொல்றோம், எந்த காலகட்டத்துல அது வந்து பதிவு செய்யப்பட்டதுன்னு சொல்றோம், எல்லாத்தையும் வெளியிடுறோம். நாங்க தயாரா தானே இருக்கோம். அப்ப நம்முடைய கேள்வி கேட்டா நீ ஏன் இப்போதே வெளியிடக்கூடாது? சரி, நீ ஏன் 100 நாட்களுக்கு வெளியிடாம இருந்த? நீ எதுக்கு இருந்த வெளியிடாம 100 நாட்களுக்கு? வாட்ஸ்அப் இல்ல. சோ இதெல்லாம் தான் உங்களுடைய கோபம் அண்ணாமலை? எனக்கு நான் திருப்பி சொல்றேன், எனக்கு அந்த மனிதர் மீது கோபம் கிடையாது. சரியா? ஆனால் எனக்கு வந்து என்னன்னா, நீ தரம் தாழ்ந்து அரசியல் செய்யும் பொழுது இந்த அரசியல் என்பது அசிங்கம் பிடித்த ஒரு டாக்ஸிக் அரசியலை நீ கொண்டு வர. இந்த அரசியலுக்கு எதிராக எதிர்வினை ஆற்ற வேண்டிய அவசியம், கடமை எனக்கு இருப்பதாக நான் உணர்கிறேன். அதனால உன்னை வந்து நான் கேள்வி கேட்கிறேன், அவ்வளவுதான். மற்றபடி எனக்கு உனக்கு என்ன வாய்க்கால் தகராறா? ஒண்ணும் கிடையாது. இல்ல கொடுக்கல் வாங்கல ஏதாவது இருக்கா? எதுவும் கிடையாது. அப்ப நான் கேட்கறது என்ன? நீ தரம் தாழ்ந்த அரசியலை கொண்டு வருவேன்னா அதை நான் கேள்வி கேட்பேன். நீ கருத்தியல் ரீதியா பேசினா உனக்கு நான் கருத்தியல் ரீதியாக மரியாதைக்குரிய பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் அவர்களே இப்படின்னு தான் நான் பேசியிருப்பேன். நீ எப்ப வந்து தரம் தாழ்ந்து தற்கொலை இருக்கிறீங்க நீ பேசுவேன்னா அப்ப நாங்களும் தர லோக்கல் இறங்கிதான் உனக்கு பதில் சொல்லி ஆகணும். இல்ல, அப்படிப்பட்ட ஒரு கிஷோர் கே சுவாமியை தான் எல்லாருமே பார்த்திருக்காங்க. அதாவது ஒரு தர்க்க ரீதியா எல்லா ஒரு பாயிண்ட்ஸையும் வச்சு அவர் பேசக்கூடிய ஒரு கிஷோர் கே சுவாமி அப்படின்றத எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம். நீங்க வந்து சோசியல் மீடியால போடக்கூடிய பதிவுக்காகவே உங்களை ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இருக்கட்டும். சோ அந்த விதத்துல நீங்க வந்து இந்த மாதிரியான பதிவுகளை போட வேண்டாம் எல்லாருமே சொல்லுங்க. நான் வந்து ரொம்ப தெளிவா திரும்ப சொல்லக்கூடியது இந்த ஒரு விஷயம்தான். நீ தரம் தாழ்ந்து போகும் பொழுது உனக்கான எதிர்வினை அதே மொழியில் தான் இருக்கும். சார், தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி, வணக்கம்.